செல்வி காவியா அவர்களே, இப்போ நம்ம போகக்கூடிய முருடேஸ்வர் கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் முருடேஸ்வர் கோயில் பற்றி அதோட வரலாறுலாம் சொல்கிறேன். முருடேஸ்வர் கோயில் கர்நாடகா மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாவட்டத்தில் பக்கேல் அப்படிங்கிற ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த முருடேஸ்வரோட வரலாறு என்னன்னா, ராவணன் ஒரு தடவை இமயமலையில சிவனை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சாரு. அதுக்கு வரமா சிவன் வந்து ஆத்மலிங்கம் அப்படிங்கிற லிங்கம் வந்து ராவணனுக்கு கொடுத்தாங்க. அது ராவணன் வந்து இலங்கையில போய் அந்த சிவனை வந்து ஸ்தாபனம் செய்யறது ராவணனோட பிளான். அதுல வந்து ஒரு நிபந்தனை இருந்துச்சு. என்ன நிபந்தனைனா, அந்த சிவனை வந்து இலங்கைக்கு போற வரைக்கும் எங்கேயுமே கீழே வைக்க கூடாது. அதான் வந்து நிபந்தனை. அப்படி வந்து ராவணன் வந்து ஆகாய விமானத்துல பயணம் செஞ்சுட்டு போயிருந்தாங்க. அப்ப ராவணன் வந்து யோசிச்சாரு, நம்ம தடை இல்லாம வந்து இலங்கையை கொண்டு போறதுக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லி அப்ப யோசிச்சாரு. அப்ப வந்து ஆகாய விமானத்தை கீழே இறக்கி வச்சாங்க. கீழே இறக்குனாரு. அப்ப வந்து அந்த சிலை வந்து கீழே வைக்க கூடாதுல்ல, அதனால வந்து ராவணன் வந்து இடை சிறுவனிடம் போய் அந்த சிவன் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த இடை சிறுவன் வந்து வேற யாரும் இல்ல, விநாயகர் தான். விநாயகர் வந்து தந்திரமா யோசிச்சு அந்த சிவலிங்கத்தை வந்து அந்த இடத்துல ஸ்தாபனம் செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் கோகர்ணம் மகாபாலேஸ்வர் கோயில்னு பேரு. அப்புறம் வந்து ராவணன் வந்து பூஜையெல்லாம் முடிச்சு அந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது சிவன் ஸ்தாபனம் செஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போனாங்க. அப்போ வந்து ராவணன் வந்து அவரோட 20 கை கொண்ட பலத்தால சிவனை வந்து தூக்கும் போது அந்த சிவன் வந்து 4ஆ உடைஞ்சு செதறிச்சு. அதுல ஒரு இடம் தான் நம்ம இப்போ போக போற முருடேஸ்வர் கோயில். முருடேஸ்வர் கோயில் கடலுக்கு அப்படி ராவணன் வந்து அந்த லிங்கத்தை அவர் 20 கை கொண்ட பலத்துல தூக்கும் போது 4ஆ உடைஞ்சு விழுந்தது. அதுல ஒரு இடம் தான் நம்ம போக போற முருடேஸ்வர் கோயில். முருடேஸ்வர் கோயில் கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. முருடேஸ்வர் கோயில் ராஜகோபுரம் 20 நிலைகளை கொண்டது, 237 உயரத்தை கொண்டது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து குன்றன் மீது 123 அடி கொண்ட சிவலிங்கம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த சிவலிங்கம் தான் உலகத்திலே 2வது உயரமான சிவன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து குகை கண்காட்சியும் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம போய் கண்டு மகிழ்க்கலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச் செல்வி காவியா அவர்களே.